சரி, நான் தான் கிரிஜா. நித்யா வெளியில போயிருக்கா. ஓகே, இப்ப வாங்க, எழுத்துட்டு வாங்க. வாமா. அதான் வரேன்னு சொல்றேன்ல, போங்க. கிரிஜா, கிரிஜா, ஏ கிரிஜா, என்னடி? மா, இதெல்லாம் சும்மாமா. இது பின்னாடி வேற ஏதோ இருக்கு. நீ கௌரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நித்யா வந்து ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, இல்லனா நேர்ல வந்து இழுத்துட்டு போற மாதிரி ஆயிடும். ஏர் ஜீப்ல. கிரிஜா, ஐயோ, பாக்குறதுக்கே நல்லவங்க மாதிரி இருக்காங்க. அவங்க பண்ணிருக்க வேலையை பாத்தீங்களா? அப்பா, என்னால அங்க வர முடியாதுப்பா. எங்கதான் அடிக்கடி போறேன்னு அத்தை கொடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பாத்துக்கோங்கப்பா. சரிம்மா, பரவாயில்ல விடு. அதே சில தரமான சம்பவங்களை எல்லாம் நேர்லயே இருந்து ரசிச்சாதான் ஒரு விறுவிறுப்பா இருக்கும். அதுக்கு இங்க என்ன பண்ணணுமோ அத நான் பண்ணிக்கிறேன். நீ அங்கே இருந்து உன் அத்தைய நல்ல கூலா வச்சுக்க. என்ன? சரிங்கப்பா. கூட்டிட்டு வாங்க. மேடம் வணக்கம். உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேச. குட் மார்னிங் மேடம். நான் அரசியல்வாதி. ஏதோ கட்சி விஷயமா இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசலான்னு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். நீ எப்படி இங்க? ஓ, சொல்ல விருப்பம் இல்லையோ? பரவாயில்ல, இருக்கட்டும். அது எங்க போனாலும் எப்பவும் ஜோடி சேர்த்துக்கிட்டே தானே போவீங்க. ஆனா தனியா வந்திருக்கிறீங்க, அதனால கேட்டேன். என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? நகை திருட்டு கேஸ். ஐயோ, குடும்பத்துல அவ்வளவு பஞ்சமாவா ஆயிடுச்சு. சார், இவங்களை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? ஓ, ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இவங்களுக்கு தான் பாவம். என்னையும் தெரியல, எங்க தகுதியை பத்தியும் புரியல. இருக்கட்டும், முத தடவையா உள்ள போறீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துகள். வாமா உள்ள. போய் லாக்அப்ல தள்ளுங்க. ஓகே மேடம், வாமா. தயவு செஞ்சு போயிடுங்க. இங்க உட்காந்து பக்கம் பக்கமா பேசாதீங்க. நான் பக்கம் பக்கமா பேசியும் தப்பு தப்பா நடந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் 2 பேரையும் தானே கொண்டு வர சொன்னேன். உங்க நோக்கம் என்ன? அவங்கள அசிங்கப்படுத்தணும், அவ்வளவுதானே? இதுல ஒருத்தவங்க வந்தா என்ன, 2 பேர் வந்தா என்ன? எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம். என்ன குரல ஒசத்த வச்சிராத. ரொம்ப வசத்துறது உங்களுக்கு தான் ஆபத்து. உனக்கே தெரியும் ஆபத்து எனக்கா இல்ல உனக்கான். வீட்டையே காலி பண்ணிட்டு தானே வர சொன்ன. இவ ஒருத்தைய போட்டு இழுத்துட்டு வந்திருக்கீங்க. ஒப்பேத்திரியா? தயவு செய்து கிளம்பிடுங்க. இதுக்கே நான் 100 பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கேன். இப்பெல்லாம் லாக்அப்ல வைக்கிற கலாச்சாரமே இல்ல. இது வரைக்கும் வந்ததே அவங்களுக்கு அசிங்கம் தான்.
இவளோட தங்கச்சி ஒருத்தி வக்கீலோடவே சுத்திக்கிட்டு இருக்கா. விஷயம் தெரிஞ்சதும் ஓடி வருவா. அவ வர்றதுக்குள்ள ஓடி போயிருங்க. பார்க்கறதுக்கே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. என்ன வேகம், என்ன ஒரு பேச்சு. எந்நேரம் தாமரைக்கு ஒரே பாடமாவே எடுக்கிறியாமே. வர சொல்லுவா. இப்ப நீ கத்துக்கிட்டதையும் பாடமா சொல்லி கொடுக்கறியா? ஏன்னா அவ இது வரைக்கும் வாழ்க்கையில சொகுசாவே வாழ்ந்துட்டா. இருந்தாலும் ஏதாவது ஒரு நிலைமையில இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தா வாழ்க்கை முழுக்க அவளுக்கு அப்படி ஒரு நிலைமை வராதுன்னு வச்சுக்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலைமையை எப்படி சமாளிக்கணும்னு நீ அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறியா? உங்க கிண்டலுக்கெல்லாம் சுருண்டு போய் ஐயோ காப்பாத்துங்கன்னு காலை புடிச்சிருவோன்னு மட்டும் கனவு காணாதீங்க. கஷ்டத்தை மூட்டை மூட்டையா சுமந்து பழகுனவங்க நாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப கூட இப்படியான விஷயத்துக்கு நீங்க தான் காரணம்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டத அன்னபூர்ணி அம்மா வீடு வரைக்கும் கொண்டு போயிட்டா கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்றாலே உங்க செல்ல மக. அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டத்தை ஒட்டு மொத்தமா அனுபவிக்க வேண்டி வரும். எப்படி சௌரியம்? அடுத்தவங்களை கெடுக்க, அவங்கள கஷ்டப்படுத்த நீங்க எடுக்கிற முயற்சியில ஒரு 10% உங்க பொண்ண திருத்தறதுல எடுத்திருந்தா எல்லாரோட வாழ்க்கையும் நிம்மதியா சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன எனக்கு பாடம் எடுக்கிறியா இப்போ? பாடமா? உங்களுக்கா? ஏறாத மண்டைக்கு தேவையில்லாத வேலையை நான் செய்யவே மாட்டேன். உண்மையை பேசுறேன். அது உங்களுக்கு பாடமா தெரிஞ்சா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அசிங்கத்தை அப்படியே அழகா தொடச்சு அப்புறப்படுத்துறது உங்க குடும்பத்துக்கே ரொம்ப இயற்கையா வருதுல்ல? சூனியக்காரங்க கிட்டயும் சூழ்ச்சியே பண்ணி எதிராளிய கலங்கடிக்க நினைக்கிறவங்க கொடுக்கிற தொல்லையில வர எதுவும் அசிங்கமே கிடையாது. திருப்பி நாங்க அடிச்சோன்னு வைங்களேன், நீங்க படுவீங்க பாருங்க, அதுதான் அசிங்கம். பார்த்து நடந்துக்கங்க. அந்த நிலைக்கு உங்களை நீங்களே தள்ளிக்க போறீங்க. ஜாக்கிரதை. பார்க்கிறேன், பார்த்துக்கிறேன். ஏமா சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போமா, இல்லனா மறுபடியும் காலனிக்குள்ள போலீஸ் ஜீப் வந்துடும். உங்க அக்கா எடுத்துட்டு போன மாதிரி ஒன்னையும் எடுத்துட்டு போவாங்க. சீக்கிரம் போமா. பாத்தீங்களா அம்மா? அம்மா, அக்கா எங்கம்மா? அக்காவை எதுக்குமா போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க? என்ன ஆச்சுமா? சொல்லுமா. பாஸ்கர் ஜெயில பிடிச்சு வச்ச மாதிரி கிரிஜாவையும் போலீஸ்ல கூட்டிட்டு போக வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல போன ஜீப் திரும்பி வரும், உன்னையும் இழுத்துக்கிட்டு போகும். இது அப்படியே தொலைஞ்சிருந்தா கூட கவலையே இல்ல. விட்டுட்டு சனியேற பேசாம இருந்திருப்பேன். பாவண்டி கிரிஜா,
நான் என்ன பாவம் பண்ணணும்? கடைசியா பொண்ணை பெத்து தொலைச்சிட்டேன். நான் இவ்வளவு பேசுறேனே, இவ்வளவு அடிக்கிறேனே, உனக்கு உரைக்கலையா? அப்படி கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்க. உனக்கு நல்ல மனசு இருந்திருந்தா, நல்ல புத்தி இருந்திருந்தா இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு நிம்மதியா தானே இருந்தோம். எப்ப என் மகள இந்த வீட்டை விட்டு வெளியில போனியோ அன்னையில இருந்து ஒரே பிரச்சனை தான். ஏய், வாயை திறந்து சொல்லுடி. உன்னாலதானே இதெல்லாம்? சொல்லு. பைத்தியக்காரி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.